ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு கேழ்வரகு மாவு முருங்கைக்கீரை அடை வாங்க செய்யலாம். கேழ்வரகு மாவு இதை நம்ம கூழு காய்ச்சறோம், அதுக்கப்புறம் களி மாதிரி செஞ்சு சாப்பிட்றோம், அடை மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம அடை செய்யலாம். பசங்களும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். இது வந்து கீரை நல்லது, நல்ல முருங்கைக்கீரை போட்டு இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது ஒரு கிளாஸ் கேழ்வரகு மாவு, அதுக்கு தகுந்த போல் இதில் சால்ட்டு, இதோ முருங்கைக்கீரை வந்து நல்லா தூளாக பண்ணி இதோ இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் தட்டி போட்டிருக்கேன். டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்கணும். வெங்காயம் கூட போடணுமா? ஆமாம், வெங்காயம் போட்டால் தான் நல்லா இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்காக. நம்ம கொஞ்சம் இந்த மிளகாய்த்தூள் கூட கொஞ்சம் போட்டால் நல்லா காரம் நல்லா இருக்கும். ஏன்னா வெங்காயம் போடுறோம், கீரை போடுறோம் இல்லைங்களா, கொஞ்சம் காரம் போட்டால் தான் நல்லா இருக்கும். இது போட்டு இப்போ நம்ம வந்து இந்த சப்பாத்தி மாவு பிசைறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிசையும். சப்பாத்தி மாவு மாதிரி எல்லாமே இப்படி மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு உருண்டை உருண்டை ஆட்டி இந்த அடை மாதிரி கட்ட வேண்டியது. எல்லாமே இந்த மாதிரி வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க. ஆயில் ஏதாவது ஊற்றணுமா இப்போ? ஆமாம், இப்போ இது ஆமாம், பிசையும்போது ஒன்றும் வேண்டாம். அடை சுடும்போது தான் இன்னும் கொஞ்சம் போட்டு தண்ணி மட்டும் போதும். தேவையான தண்ணி ஊற்றிக்கினே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் அது உருண்டையாக வரும். சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி தான். அதான் நல்லா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். பசங்களும் சாப்பிடலாம். நம்ம வந்து டெய்லி சப்பாத்தி சாப்பிட்றத விட ஒரு நாள் இது சாப்பிடலாம் அப்படின்ட்டு நினைச்சா இது கீரை முருங்கைக்கீரை மட்டும்தான் போடலாமா, வேற ஏதாவது கீரை? முருங்கைக்கீரை மட்டும்தான் போடுவாங்க, நல்லா இருக்கும். எதுவும் போடுவாங்க கேழ்வரகு மாவுக்கு மட்டும். ஆமாம், முருங்கைக்கீரை போட்டு வெங்காயம் போட்டு அடை சுட்ட சூப்பராக இருக்கும். நம்ம சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க வந்து டெய்லி சப்பாத்தி சாப்பிட்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி அடை சுட்டு சாப்பிட்லாம். ஒரு 2 சாப்பிட்டாலே போதும். எல்லாமே நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை பண்ணி இதில் வச்சு தட்ட வேண்டியதுதான். நம்ம வந்து இதில் வச்சு தட்ட வேண்டியதில்லை, டைரெக்டாகவே இப்படி. இதுதான் கேழ்வரகு மாவு அடை. இதில் பச்சை மிளகாய் இருக்குது, வெங்காயம், கீரை, சூப்பரான டேஸ்ட் வரும், நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் விடணும் எண்ணெய், அதுதான். அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். நான் சின்னதாக தட்டு வச்சுட்டு பார்த்துக்கோங்க. இன்னும் ஃபஸ்ட்டு செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கும், அதுக்கப்புறமா கொஞ்சமாக பிடிக்கும். ஆனால் சிம்மில் வச்சு செய்யணும், ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது. கொஞ்சம் சிம்மில் வச்சு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இது ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி சிம்மில் வச்சு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். அது பண்ணாதான் அது வந்து அடிப்பிடிக்காம கருப்பாகாம நல்ல பதமா வரும். அப்பதான் நல்லா இருக்கும், சூப்பரா டேஸ்ட் இருக்கும். அடிப்பிடிச்சு கருப்பா இருந்துச்சுன்னா சாப்பிடறதுக்கு மனசே வராது. இந்த மாதிரி தீ வந்து ரொம்ப கம்மியில வச்சுக்கணும், ஃப்ளேமு சிம்மில் வச்சு செய்யணும். கொஞ்சம் லேட்டான ப்ராசஸ் இது, பார்த்தீங்களா? இப்படி இந்த மாதிரி சிம்மில் வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும், அடி பிடிக்காம. வெள்ளத்தில் கூட செய்வாங்கல்ல, இதெல்லாம் போடாமல் வெறும் வெல்லம் தண்ணி ஊற்றி இனிப்பான அடை பசங்களுக்கு. அது கூட கேழ்வரகு இனிப்பான அடை. கேழ்வரகு மாவுல வந்து வெல்லம் தண்ணி கரைச்சி ஊற்றி. ஆனா அப்போ வந்து இந்த வெங்காயம் போடுறது, வெங்காயம், பச்சை மிளகாய், இது கொஞ்சம் அடி பிடிக்காம செய்யணும். கொஞ்சம் இது மட்டும் நீங்க பாத்துக்கணும். கொஞ்சம் ஆயில் ஊத்தினா அடி பிடிக்காது இல்ல? ஆயில் ஊத்தினா எவ்வளவு ஆயில் நம்ம கொஞ்சம் மறுபடியும் இன்னொரு அடை சுடுறோம்.
இதுதான் கேழ்வரகு மாவு அடை. வெங்காயம், உருளைன்னா முருங்கைக்கீரை எல்லாமே போட்டு இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி நல்லா இருக்கு. நல்லா செஞ்சு சாப்பிட்டோம்னா தோசை அடை எல்லாம் என்ன ஒண்ணுதானா? அடைன்னா கொஞ்சம் சப்பாத்தி மாவு இப்படி தட்டுறது, தோசைன்னா தண்ணி ஊற்றி கடாயில் தோசை அளவில் ஊற்று. பார்த்தீங்களா, இதுதான் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கும். அம்மா இது தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை? எதுவும் தேவையில்லை. அதில் கீரை இருக்குது, வெங்காயம் இருக்குது, காரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் வேணாம். அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நல்லா